இன்னும் ஏன் காலேஜில் சேர்க்காம இருக்கிறீங்க? வசதி இல்லை சார், அதனால நிப்பாட்டிட்டேன் சார். அப்படியா? சரி, வசதி ஆமாம் ஒரு சார். காரணமாக சொல்லி என்றைக்குமே பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பை நிறுத்தக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதனால் ஆமாம் உங்களுக்கு சார். என்ன தேவை என்னங்கிறத வந்து ஒரு மனுவாக எழுதி அங்கே லோக்கல் இருக்க நம்முடைய கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபோன் காலில் மினிஸ்டர் நர்மதான்ற பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன் பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டும் இன்னும் காலேஜில் சேர்க்கலை அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த பதிவு எதுக்குன்னா, திமுக எவ்வளோ நல்லவங்க பாருங்கன்றதுக்காக இல்லை, நாம் தமிழர் எவ்வளோ கேடு கட்டவங்கன்னு காட்டுறதுக்கு. பிள்ளைங்க படிப்புக்காக மினிஸ்டரே இறங்கி பேசுகிறாரு. ஆனால் நம்ம அண்ணன் படிக்காதவனுக்கு அரசாங்க வேலை, இது நான் கூட நல்ல சிஸ்டம்னு தான் நினச்சேன். ஆனால் முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கல்ல, மே 19 தேர்தல்னு, அது மாதிரி நாம் அரசாங்க உத்தியோகமே பார்த்தாலும் சீமானன் நமக்கு வேலையே கொடுத்தாலும் படிக்கலைன்னா நமக்கு மண்டை வேலை செய்யாது. அப்புறம் அண்ணன் நினச்சபடி நம்மளை ஆட்சி பண்ண முடியும். பிஜேபியை வலுவாக எதுக்குறோம்னு அண்ணன் சொல்கிறார்ல, படிக்க விடாமல் பண்ணுற பாஜகவுக்கும் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்?